இந்தியா கேட்டை பார்த்தாச்சு. அடுத்தது ராஷ்டிரபதி பவன். டிஸ்டன்ஸை பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா எல்லாரும் நடந்து தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் சரியான கூட்டம் இங்கே. இப்போதான் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக வீடியோவில் தெரியணும், பார்க்கலாம். இங்கே செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். எங்கே பார்த்தாலும் மிலிட்ரிக்காரங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. வர பில்டிங் தெரியுது. அங்கே தைரியமாக போயிடலாம். அங்கிருந்து நம்ம ரூமுக்கு எப்படி போகிறது? சத்தியமாக பஸ் ரூட்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் வரும்போது எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க மெட்ரோ லிங்கோட பேர் படிச்சுட்டு வந்தேன். எப்படி மறந்தேனே தெரியல. ஆனால் பக்கம்தான், எல்லாம் ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஓ, இங்கதான் சுதந்திர தினத்துக்கு பரேட் நடக்குமா? அந்த பரேடுக்கு உட்காந்துட்டு இருக்க அந்த சேர்ல அங்க இருக்கு. ஓ, இந்தியா கேட்ல இருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் பரேட் எல்லாம் நடக்க மாட்டிருக்கு. ஓகே ஓகே, இது கூட தெரியாம இந்தியாவில் இருந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே, பாய் இந்தியா கேட். வெல்கம் டு ராஷ்டிரபதி பவன். இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். மேபி ரொம்ப தூரம் உள்ளே போக முடியாது, பாதிலேயே எங்கேயா நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு. ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்க. கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. Parliament of India, Rashtrapati Bhavan. Oh God. ரொம்ப தூரமாக நடக்க வேண்டியதாக இருக்குது. மேபி 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ வண்டியில் போனது வந்து வைஸ் பிரசிடென்ட். ஓகே, பாபாய் ராஷ்டிரபதி பவன். அடுத்தது நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியது தான். எக்கச்சக்கமான காரியம் இங்கே நின்றுட்டு இருக்கு. எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இடமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. இங்கே இந்த ராஷ்டிரபதி பவன்ல இருந்து இந்தியா கேட்டை பார்த்தா தெளிவாக தெரியுது. ஆனால் இந்தியா கேட்லேருந்து ராஷ்டிரபதி பவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலே கோபுரம் மட்டும்தான் தெரியும். அது லைட்டாக தான் தெரியும். ஏன்னா இந்த இடம் மட்டும் அப்படியே மேலே ஏசி இறக்கியிருக்காங்க. நல்ல மேடு. இந்த பில்டிங்கில் நல்லா மேட்டில் கட்டியிருக்காங்க. பாருங்க இறக்கம். நல்ல வேலை இங்கே பக்கத்துலேயே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருந்துச்சா, ஒரு டோக்கன் வாங்கிட்டேன். எவ்வளோ லைன்? இங்கே இந்த டெல்லி மெட்ரோ வந்து வேறு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த துபாய் மெட்ரோவும் சென்னை மெட்ரோவும் ஒரே மாதிரி இருக்கும். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. கரெக்டாக 5:10 10 நிமிஷத்தில் வந்துட்டுண்ணா. விவேகானந்தர் சிலை செம்மையாக இருக்குது, கம்பீரமாக நின்றுட்டுருக்கு. ஓகே, நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. அடுத்தது ரூமுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பாடு தேட வேண்டியது தான். இப்போ தான் ரூமுக்குள்ளே வந்தேன். எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது, போயிட்டே இருக்கு. ஆண்டவா.